अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्थसिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புடம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் பிப்ரவரி 23 2026 திங்கட்கிழமை, விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 11ஆம் திருநாள், பரணி நட்சத்திரம், மேஷராசி, ஷஷ்டி திதி. அதில் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம். அதுலேயும் மெயினாக அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு நிராள் சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தைல சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு சக்ஸஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக துளாராசி நண்பர்களுக்கு, மிதுன ராசி நண்பர்களுக்கும், கும்பராசி நண்பர்களுக்கும் அற்புதமாக இருக்கும். நினச்ச எல்லா காரியங்களும் ஜாமுன்னு முடியும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைகளில் கண்டிப்பாக மெயினாக தனுசு ராசி நண்பர்களும் மீன ராசி நண்பர்களும் சற்று கவனமாக இருக்கணும். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள். மனக்லேஷம், மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நிவர்த்தியாகும். பெண்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாள். பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய நாளாக இருக்க பொறுத்து நிறைய பேருக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனக்குழப்பங்கள் கூட தீரும். புது விஷயங்களை நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். ஒரு சில பேருக்கு தொழில் மாற்றம் கொடுக்கும். ஒரு சில பேருக்கு மன வலிமை அதிகமாக இருக்கும். என்ன பிளான் பண்ணீங்களோ எல்லாமே கரெக்டாக நடக்கும். அமோகமான நாள். மெயினாக இந்த மாதிரி நாட்களில் கோவத்தை மட்டும் குறைச்சா போதும், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அருமையான நாளாக நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் வெற்றி, மிகுந்த லாபம், தன லாபங்கள் எல்லாமே சாதகமாக நடக்கும். இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லி இல்லாமல் எல்லாமே லாபமாக கொடுக்கும். திடீர் ஏற்றம், திடீர் சந்தோஷங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வேலை மாற்றம் ஏற்படும், இடமாற்றம் ஏற்படும். எல்லாமே நீங்கள் சாதகமாக முடியக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மெயினாக இந்த மாதிரி நாட்களில் வேலை ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக இந்த மாதிரி நாட்களில் ஆதித்யன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் வெற்றி, நினைத்த காரியங்களில் சந்தோஷம், மன வலிமை அதிகமாக இருக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. எந்த விஷயத்தையுமே பிளான் பண்ணிங்கன்னா போகிறோம், அந்த விஷயம் சாதகமாக நடக்கும். அமோகமான நாளாக இருக்கப்படுறது. இந்த நாளை பொறுத்தவரைக்கும் மெயினாக விநாயகர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக செலவுகள் ஒரு லெவலுக்கு கண்ட்ரோல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு திடீர் மாற்றங்கள் கொடுக்கும். எதிர்பாராத எண்ணங்கள், வேறு ஊருக்கு போகிற மாதிரி கூட ஏற்படலாம். அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும். எதிர்பாராத பிரயாணங்கள் சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கண்டிப்பாக ஸ்ரீ ரங்கநாதன் தாயார் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாள். நினச்ச மாதிரி முடிக்கக்கூடிய நாள். பிளான் பண்ணால் அந்த விஷயத்தை கண்டிப்பாக முடிக்காமல் விட மாட்டீங்க. அந்தளவுக்கு நன்மையாக நடக்கக்கூடிய நாள்.
பொருளாதாரத்தில் திடீர் ஏற்றம், பிளான் பண்ணிங்கன்னா சரியான ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாள் நீங்கள் எல்லாமே சிறந்த விளங்க முடியும். ஒரே விஷயத்தை கரெக்டாக பிளான் பண்ணால் போதும், நடந்துடும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிகமான உற்சாகத்தோடு இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மெயினாக இந்த மாதிரி நாட்களில் நரசிம்மர் வழிபாடு பண்ணிங்கன்னா போகிறோம். திடீர் பண வரவுகளும் தாராளமான வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டு கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை எப்படி அடைக்கலாம்னு உட்காந்து பிளான் பண்ணுவீங்க. திடீர்னு வண்டி வாகனத்துக்கான ஒரு கடன் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு வண்டி வாகனங்கள் மாறுவது, ஒரு சில பேருக்கு பெரிய வேலையில் ஒரு பொறுப்பு கிடைக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கும். நிறைய பேர் இதை இப்படி தான் பண்ணோன்னு பிளான் பண்ணிங்கன்னா பண்ணிடுவீங்க, அவ்வளோதான். ஆனால் இது முடியாதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லா விஷயத்தையுமே சாதகமாக முடியக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பலவிதமான நன்மைகள், பலவிதமான விஷயங்கள் சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன வலிமை அதிகமாக இருக்குது. தேவையே இல்லாத பிரச்சனைகள் கம்மியாகும். இன்றைய நாள் விட்டு கொடுத்து பல காரியங்களை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. போட்டி போட்டு ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ண மாதிரி நடக்கும். அப்போகமான நாளாக இருக்கப்படுது. தேவையில்லாத சர்ச்சை, தேவையில்லாத பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்தீங்கன்னா போகிறோம், ஜெயிச்சிருவீங்க. நிறையா சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கைமீறி போகுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதனால் சில விஷயங்கள் அப்படி தான். எல்லாமே கைமீறி போய் தான் எல்லாம் செட் ஆகணுன்னு இருந்தால் அதை ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக அதுதான் பார்த்துக்கணும். இன்றைய நாள் தேவையே இல்லாத வெட்டி கௌரவம், வெட்டி ஜம்பம் அதெல்லாம் விட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல சந்திரன், அது செவ்வாயோடைய பார்வை இருக்கனால அடமன்சி, அதுதான் மெயினாக இன்றைய நாள் பிரச்சனை கொடுக்கும். ஸோ அதனால் மெயினாக நீங்கள் அதை பார்த்துக்கணும். அதனால் இன்றைய நாள் மெயினாக குழப்பங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வரணும்னு பிரார்த்தனை பண்ணிங்க, நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பண வரவுகள் தாராளமாக இருக்கும். பொருளாதாரத்தில் சேர்க்கைகள் நல்லா இருக்கும். எதுவாக இருந்தாலும் நம்மளால் செய்ய முடியும்னு நினச்சிங்கன்னா முடிச்சிடணும். இந்த நாள் திடீர் பண வரவுகளும் திடீர் ஏற்றங்களும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். எதுவாக இருந்தாலும் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா நடந்துடலாம், அவ்வளோதான். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே தட்டி போய் நடக்கும், தள்ளி போய் நடக்கும். அதை மட்டும் பார்த்துங்க, மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் நினச்ச மாதிரி ஜாமுன்னு நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் அதிகமாக நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோனு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.